ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கடிக்கு சின்ன சின்ன சண்டைகள் எங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. எந்தெந்த காரணங்களுக்காகவோ ஏதேதோ காரணங்களுக்காக எங்களுக்குள்ள சண்டைகள் மட்டும்தான் வருது, நாங்களே நினச்சாலும் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதாவது உங்களுடைய கல்யாண புடவை, கல்யாண வேஷ்டி இருந்தால் அதில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் ஏதாவது நிச்சயதார்த்த புடவையோ சீமண்ட புடவையோ அதுவும் இல்லை சாதாரண புடவை வீட்டில் கட்டக்கூடியது, அந்த வேட்டியுடைய முனையும் புடவையோட முந்தானையும் முடிச்சு போட்டு அதில் ஒரு மஞ்சளை உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு முடிச்சு போட்டு வைங்க. ஒரு நிறைஞ்ச பௌர்ணமியில் முடிச்சு போடுங்க. மறு பௌர்ணமி கொண்டு போய் நீங்கள் அதை இறைச்சி குளிச்சிடணும். மறு பௌர்ணமிக்கெலாம் அந்த மஞ்சளை இறைச்சி குளிச்சுட்டு மறுபடியும் வேறு மஞ்சளை கட்டி வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க தொடர்ச்சியாக அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஓங்கி அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இது பல பேருக்கு நான் சொல்லி நடந்திருக்கு, உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். முயற்சி பண்ணி பாருங்கள். இது சம்பந்தமான எந்த விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.